ஏண்டா நீ ஆம்பளை தானடா? உங்க அம்மா சொன்னா என்ன வேணாலும் செய்வியா? உனக்கெல்லாம் எதுக்குடா வேட்டி சட்டை? தேவியோட புடவை இருந்தா வாங்கி கட்டிக்க. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, இன்னும் வளகாப்புல உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் மாப்பிள்ள. அதனால தான் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லி உங்களை போக வேண்டாம்னு நான் தடுத்தேன். நீங்க தான் கேட்கலையே. உங்க அம்மா பேச்சை கேட்டு நீங்க அங்க போகாம இருந்திருந்தா உங்களுக்கு இந்த அவமானம்லாம் வந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க மாப்பிள்ள. உங்களுக்கு ஒரு அசிங்கம்னா அது எங்களுக்கு தான் மாப்பிள்ள. சொல்லப்போனா உங்களை இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் உங்களை விட நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மாப்பிள்ள. ஆரம்பத்துல இருந்தே கயல் குடும்பம் நல்ல குடும்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அவங்கள நம்பி அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. அவங்கெல்லாம் நம்ப வச்சு கழுத்தெடுக்கிற கும்பல் மாப்பிள்ள. 4 செவத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கிற மாதிரி நடிச்சு உங்களை கூட்டிட்டு போய் 100 பேர் முன்னால உங்களை அவமானப்படுத்திட்டாங்கல்ல. இதுதான் மாப்பிள்ள அவங்களோட திட்டம். உங்களை தப்பு தப்பா பேசி மேல கைய வச்சு அத்தனை பேர் முன்னால அவமானப்படுத்தின அந்த சுப்பிரமணிய நேர்ல போய் வெட்டி வீசி இருப்பேன். என் தங்கச்சி வேதவள்ளி தடுத்துட்டான்.